வணக்கம் ராதிகா. குறிப்பாக பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயிகள் மற்றும் தமிழகமே மிகவும் எதிர்பார்த்த தேசிய நெல் திருவிழா இன்று திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் துவங்கியது. முன்னதாக மாட்டு வண்டி பூட்டி அதில் மறைந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் மற்றும் மறைந்த ஜெயராமன் அவர்களின் திருவுருவ படம் வைக்கப்பட்டு அதில் நெல் மணிகளை கோட்டையாக கட்டி காய்கறி அலங்காரம் செய்யப்பட்ட வண்டியானது உழவர் சந்தையிலிருந்து புறப்பட்டு தற்போது நெல் திருவிழா நடைபெறும் இடமான தனியார் மண்டபத்தில் வந்தடைந்தது. இந்த நெல் திருவிழாவின் முக்கிய நோக்கம் என்பது பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தை முற்றிலுமாக அனைவரிடம் கொண்டு சேர்ப்பதே இந்த நெல் திருவிழாவின் முக்கிய நோக்கமாக இருந்து வருகிறது. இந்த ஆண்டு சுமார் 200 வகையான பாரம்பரிய நெல் மணிகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதில் பாத்தீங்கன்னா விவசாயத்திற்கு தேவையான அனைத்து கருவிகளும் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயம் எப்படி செய்வது, இயற்கை உரங்கள் எவ்வாறு தயாரிப்பது போன்ற பல்வேறு கருத்தரங்கங்கள் நடைபெற உள்ளது. இந்த நெல் திருவிழாவின் முக்கியமாக நோக்கமாக இருப்பது என்னவென்றால் பாத்தீங்கன்னா சுமார் 10,000 விவசாயிகளுக்கு 2 கிலோ வீதம் நெல்மணிகள் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த ஆண்டு வழங்கப்படும் 2 கிலோ நெல்மணியானது அடுத்த ஆண்டு அவர்கள் இதே நெல் திருவிழாவில் 4 கிலோ நெல்மணிகளாக திருப்பி கொடுப்பது வழக்கம். மேலும் இயற்கை விவசாயத்தில் சிறந்து விளங்கும் இயற்கை விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருது, அதே போல் நெல் ஜெயராமன் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் இந்த நிகழ்வில் வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேசிய நெல் விருது தற்போது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 20ஆம் ஆண்டாக தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நெல் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா கருத்தரங்கள் நிறைவு பெற்ற பிறகு இயற்கை முறையில் எவ்வாறு உணவு தயாரிப்பது குறித்த கண்காட்சியும் நடைபெற உள்ளது. இந்த நெல் திருவிழாவில் இந்த ஆண்டு 10,000 விவசாயிகளுக்கு 2 கிலோ நெல்மணிகள் வீதமாக தரப்பட உள்ளது. மேலும் இந்த நெல் திருவிழாவில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்காட்சியை ரசித்து வருகின்றனர். ஆனந்தி.